வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்மோடு நேற்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்த சகோதரர் தாசின் அவர்களுடைய இறுதி சடங்கிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டு அன்னாருக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அடிப்படையிலே அடக்கம் செய்துவிட்டு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் எல்லாம் இங்கு இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே மரணத்தை குறித்தும் மன்னரை வாழ்வு குறித்தும் இங்கு கூடியிருக்கக்கூடிய மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செஞ்சு காட்டிய சொன்ன அடிப்படையில் இங்கு தற்பொழுது சிறிய உரை நிகழ்த்தப்பட இருக்கிறது. சகோதரர்கள் அனைவரும் கவனமாக கேட்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக, இறந்துவிட்ட அவரை பொறுத்த வரைக்கும் நேற்று காலையிலே ஃபஜ்ர் தொழுதார்கள். இன்று அவரால் ஃபஜ்ர் தொழ முடியவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்னாருடைய அஜலை முடித்து விட்டான். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இஸ்லாம் திருமறை குர்ஆனிலும் நபிகளாருடைய போதனைகளிலும் இந்த மரணம் குறித்து ஏராளமான உபதேசங்களை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது. அவ்வப்போது அதை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் இப்ப நம்ம அடக்கம் பண்ணிட்டு நம்ம கலைஞ்சு போயிடுவோம். கலைந்து போகக்கூடிய நேரத்தில் செருப்புடைய ஓசையை கேட்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். யாரா இருந்தாலும் சரி, ஒரு தனிமையை உணரக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துறான். இங்க குடும்பமாக உறவுகளோடு பண வசதிகளோடு வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக அடைந்தே தீர்வான். நாம் தனிமையில் விடப்பட்டிருக்கிறோம் என்று இறந்துவிட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் உணரக்கூடிய வகையில தான் மரணித்த ஒவ்வொரு உயிருமே படைத்த இறைவனிடத்தில் கொண்டு செல்லப்படும். உலகத்திலே சகல காரியங்கள் நடந்து முடிந்த பிறகு, அவரை அடக்கம் செய்த பிறகு அன்னாருடைய உடலில் அது சேர்க்கப்படும், அந்த உயிர் சேர்க்கப்படும். 2 மலக்குகள் வருவார்கள். வந்து முக்கியமான ஒரு கேள்வியை கேட்பார்கள். மர் ரப்புக், உன்னுடைய இறைவன் யார் என்ற இந்த கேள்வியை கேட்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்களை பொறுத்த வரைக்கும் நான் அறிந்த வரையில தொழுகையிற விஷயத்தில் ரொம்ப பேணிப்போடு இருப்பாங்க. அதனால தான் முடியாத ஒரு சூழலில் கூட தயமம் செய்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்னாருடைய அமல்களை எல்லாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் துஆ செய்வோம். என்ன காரணம் தெரியுமா? இந்த தொழுகையை நாம் ஒரு காலம் கைவிட்டு விடவே கூடாது. இன்னைக்கு நம்மில் எத்தனையோ பேர் வாரத்தில் ஒரு முறை, வருடத்தில் ஒரு முறை தொழக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். புனியல் இஸ்லாம் அலல் ஹம்ஸ், இஸ்லாம் 5 தூண்களால் நிறுவப்பட்டுள்ளது. அதுல ஃபர்ஸ்ட் ஷஹாதத்து அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், இரண்டாவது ஈகாமத்தி ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது. இந்த தொழுகை தாங்க நம்மளை காப்பாற்றும். இங்க வச்ச உடனே மர் ரப்புக்குன்னு கேள்வி கேட்கிறாங்களே இல்லையா? யாரா இருந்தாலும் சரி, அவர் எப்பேற்பட்ட கோடீஸ்வரரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நாட்டுடைய ஜனாதிபதியா இருக்கட்டும், இறந்து விட்ட ஒவ்வொரு மனிதனும் அவர் அந்த ஃபர்ஸக்குடைய வாழ்க்கையில சென்ற பிறகு இந்த கேள்வியை கண்டிப்பாக சந்திப்பார். எப்ப பதில் வரும்? உலகத்தில் இந்த தொழுகையை நாம் நிலைநாட்டி இருந்தோம் என்று சொன்னால், தொழுகையில நீங்க பாருங்களேன், அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிய பிறகு அல்லாஹ்வை நாம் சனா என்ற துவா மூலமாக அவனை அழைக்கிறோம்.
வஜ்ஜஹத்து வஜ்ஹி லில்லதி ஃபத்தர ஸமாவாதி என்ன அந்த துஆல வரும். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடு, என்னுடைய அறுத்து பலியிடுதல், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், இவை அனைத்துமே ரப்புல் ஆலமீன் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டும். ரப்பு மர் ரப்புக்குன்னு கேட்கிறான் இல்லையா அந்த வார்த்தை. அடுத்தது சூரத்துல் ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்கிறோம். ருக்குவல சொல்கிறோம். சுப்ஹான ரப்பியல் அலீம் மகத்துவமிக்க என் இறைவன் பரிசுத்தமானவன். ருக்குவலின் எழுமன ஒன்ன சொல்றோம். ரப்பனா வலக்கல் ஹம்து எங்கள் இறைவா உனக்கே எல்லா புகழும். சுஜூதுல சொல்றோம். சுப்ஹான ரப்பியல் ஆலா சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபில்லி அல்லாஹும்ம ஃபில்லி என்று அல்லாஹ்வை அழைக்கின்றோம் ரப்பி என்று சொல்லி. இரண்டு சுஜூதுக்கு இடையில ரப்பி ஃபில்லி ரப்பி ஃபில்லி என் இறைவா என்னை மன்னித்து விடு, என் இறைவா என்னை மன்னித்து விடு. பாருங்க தொழுகையுடைய கான்செப்ட பாருங்களேன். உன் இறைவன் யார்? அகிலங்களின் இறைவன் யார்? அல்லாஹ். அதை ஒப்புக்கொண்டுதான் ஒரு நாளைக்கு 17 தடவை 17 முறைன்னு செய்யறோம். ஒவ்வொரு ரக்காத்திலையும் என்னுடைய ரப்பு அகிலங்களின் ரப்பு இறைவன் என்று ஒப்புக்கொள்கிறோம். இந்த தொழுகையை சரிவர நாம் தொழுதோம் என்று சொன்னால் அதே நேரத்தில் படைத்தவனுக்கு இணை வைக்காத ஒரு நிலையில அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய வல்லமை எந்த ஒரு ஜீவராசிக்கு படைப்புக்கும் எந்த வஸ்துக்கு இல்லை என்ற அடிப்படையில் வணங்கி இருக்கணும். வணங்கி இருந்தோம் என்று சொன்னால் இந்த கபர்ல வச்ச உடனே நாமெல்லாம் சென்ற பிறகு முன்கர்ணக்கு கேட்கிறாங்களே மர் ரப்புக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம். சொன்ன உடனேயே மிகப்பெரிய ஒரு கண்ணியம் காத்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தொழுகையில் அந்த சகோதரர் உறுதிப்பாட்டோடு இருந்தார். இதே உறுதிப்பாட்டோடு பதில் சொல்ல வேண்டும். உன்னுடைய இறைவன் யார்? என்னுடைய இறைவன் அல்லாஹ். மா தீனக் உன்னுடைய மார்க்கம் எது? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி இந்த தூதர் இந்த மனிதரை பற்றி என்ன கருதா என்று கேட்கப்படும். இவர் இறைவனுடைய தூதர், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவரைத்தான் என்னுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக நான் பின்பற்றினேன் என்று இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ரோல் மாடலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே பின்பற்றி வாழ்ந்திருந்தோம் என்று சொன்னால் அங்க அந்த பதில் சொல்லுவாங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறான். சிறுக்கு இல்ல, தட்டி இல்ல, தாயத்து இல்ல, தகடு இல்ல, தர்கா கிடையாது. ஒரு காலத்துல இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் நேரு வழியில கொடுத்தான். இது அல்லாஹ்வுடைய கிருபைங்க. அவருக்கு ஏற்பட்ட நோயை கூட அவர் சகித்துக் கொண்டார். வேற என்ன பண்றது? அல்லாஹ் நாடுனா இப்படிதான் போகணும் இருந்தா இப்படிதான் செல்லுவோம். பொறுத்து கொண்டார். ஒரு கட்டத்தில் அவரை போய் பார்த்தோம். பார்த்து எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்வளவு தடகாத்திரம், எவ்வளவு உறுதிப்பாடு, சகஜமா இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த நிலையில இருந்தாங்க. இந்த அருள் இருக்கா இல்லையா? இது அல்லாஹ் கொடுத்த அருளுங்க. இந்த அருள் அல்லாஹ் நமக்கு தரணும். நாம நினைக்கிறோம், நாம தொழுகிறோம், நாம வணக்க வழிபாடு செய்யறோம், நம்ம தான தர்மங்கள் செய்யறோம் என்று நினைக்கிறோம். இது யாருடைய கிருபை தெரியுமா? ரப்புல் ஆலமீனுடைய கிருபை. அவன் நாடுனா நம்ம இப்படி இந்த நிலையில இருக்கிறோம். அவன் நாடுனா வேற எங்கேயே இருப்போம். அதனால நம்ம மமதை கொண்டு விடக்கூடாது. நான் தொழுகிறேன், நான் நோம்பு வைக்கிறேன், நான் ஜக்காத்து கொடுக்கிறேன், நான் தான தர்மம் கொடுக்கிறேன், நான் ஏன் இப்படி அப்படி நினைச்சிடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம நான் எதுவுமே செய்ய முடியாது. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் ஒரு இடத்துல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பனி இஸ்ராயேல் நீங்க பார்க்கலாம். நபியே, நாம் உமக்கு அருள் புரிந்திருக்காவிட்டால் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? அவர்களை நோக்கி சிறிதளவேனும் சாய்ந்திருப்பீர், சாய முனைந்திருப்பீர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நான் அருள் புரிஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு. அதனால தான் நீங்க உறுதிப்பாட்டோடு இருக்கிறீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னா நாமளா எம்பாடு. இன்னைக்கு நாம நல்லறம் செய்யறோம், நாளைக்கு பாவியா கூட அல்லாஹ் காப்பாற்றணும். அதனால் பாவங்கள் செய்கிறவர்களை ஏளனமாக பார்க்க கூடாது, நல்லறங்கள் செய்யாதவர்களை ஏளனமாக பார்க்க கூடாது. அல்லாஹ் நான் நம்மளை அங்க கொண்டு போயிடுவான். பாவி என்ன செய்யணும்? அல்லாஹ் உயர்த்திடுவான். இது அல்லாஹ்வுடைய அருள். அப்ப இதை நாம் முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் சகோதரர் இருந்திருக்கிறாங்க. அவருக்காக நம்ம நினைச்சு துவா செய்வோம். ஷிர்க் இல்லாத ஒரு நிலையில ஏகத்துவ கொள்கையில் இருந்திருக்கிறார். ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah.
அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வுக்கு யார் இணை கற்பித்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த ஏகத்துவ கொள்கையை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது அவருக்காக நம்ம துஆ செய்வோம். இரண்டாவது, அவர்களை இழந்து வாழக்கூடிய குடும்பத்தார், அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? யாரா இருந்தாலும் தகப்பனுடைய இழப்பு என்பது சாதாரணமானது கிடையாது. தாயுடைய இழப்பு, தகப்பனுடைய இழப்பு என்பது அது ஒரு பெரிய இழப்பு தான். ஆனாலும் வேற வழி இல்லை. அல்லாஹ் அஜல முடிச்சிருக்கிறான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மரணத்தை கண்டிப்பாக சுவைத்தே தீர வேண்டும். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா, நீங்கள் எப்படிப்பட்ட கோட்டை கொத்தங்கள் இருந்தாலும் சரி உங்களை இந்த மரணம் கண்டிப்பாக சந்தித்தே தீரும். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் ثم تردون الى عالم الغيب والشهاده فينبئكم بما كنتم تعملون. எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விருண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை கண்டிப்பாக சந்தித்தே தீரும். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்துல்லதி உக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார். பின்னர் நன்கறிபவனாகிய அல்லாஹ்விடம் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். இதெல்லாம் மரணம் குறித்த வசனங்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான், இந்த மரணம் கண்டிப்பாக வரும். அந்த அடிப்படையில் நாம் நினைச்சுவோம், அதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ் தந்தா அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் அவங்களுக்காக நாம் நினைச்சு துஆ செய்வோம். சபரன் ஜமீல், அழகிய பொறுமையை குடும்பத்தார்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? வாப்பாக்காக துஆ செய்யுங்க அதிகமா. யாரா இருந்தாலும் சரி, இறந்து விட்ட நம்முடைய தந்தை தாய் யாரா இருந்தா அவங்களுக்காக நம்ம அதிகம் துஆ செய்வோம். நம்முடைய உடல்ல இருந்து உயிர் போற வரைக்கும் துஆ செய்வோம். ஏன்னா சாலியான பிள்ளைகள் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு சொர்க்கத்துல தரஜாவை கூட்டிக்கிட்டே போவானாம். தரஜா கூட்டிகிட்டே இருக்குமா. அவர் கேட்பாரா, உலகத்துல வாழும்போது நான் எதுவுமே பண்ணலையே, ஆனா என்னுடைய தரஜா கூடிட்டே இருக்குது, சொர்க்கத்துடைய படித்தரம் கூடிட்டே இருக்கிறான்னு சொல்லுவாராம். அப்ப அல்லாஹ் இடத்துல பதில் வருமா, நீ செய்யல, நீ பெற்றெடுத்திய உன் புள்ள நீ செத்து போன பிறகு, நீ மௌத்தா போன பிறகு உனக்காக அவன் பாவ மன்னிப்பு கேட்டான். இந்த துஆவை கேட்கக்கூடிய மக்களா இருக்கணும். இறந்து விட்டவனுடைய தாய் தந்தைகளுக்காக தர்மங்கள் செய்யக்கூடியவனா இருக்கணும். அவங்க வாழும்போது செஞ்சிருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. செய்யாம கூட விட்டுருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. இறந்து விட்டால் நம்முடைய தாய் தந்தையருக்காக இந்த கடமை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். இது குடும்பத்தாருக்கு சொல்லக்கூடிய செய்தி. அடுத்தது, நாம இப்ப இந்த உபதேசம் சொன்னோம்ல, இந்த உபதேசம் எல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் அப்படி இருக்குது. இங்க கேட்கிற வரைக்கும் தான் அப்படி இருக்குது. வெளியே போன உடனே மீண்டும் பழைய நிலைக்கு நாம திரும்பிடுறோம். இது யதார்த்தம். இதான் இப்படிதான் வச்சிருக்கிறான். ஆனால் நாம் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அக்ஸிரு ஹாதிமில் லதாத் யானியல் மௌத், உலகத்துடைய ஆசாபாசங்களை துண்டிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகம் நினைத்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மௌத்தாயிடுவோம். அடுத்த செகண்ட், அடுத்த வினாடி, அடுத்த மணி நேரம் நமக்கு கேரண்டி அல்ல. நீங்க பாக்குறோமா இல்லையா, கலிபோர்னியால 2024 சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நகரம், பிரம்மாண்டமான நகரம், 2025 ஆரம்பத்தில் அடியோடு இல்ல, எத்தனையோ உயிர்கள் இறந்து போய்விட்டார்கள். கோடீஸ்வரர்கள் இன்னைக்கு ரோட்ல நின்று பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய செட்டப். அல்லாஹ் என்ன நடத்துவான். அப்ப இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்ல. நாம மௌத்தை சந்திக்க இருக்கிறோம். அது எந்த ரூபத்தில் வரும், எந்த வடிவத்தில் வரும், எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது. அடுத்த கணம் கூட வரலாம். இதை உணரக்கூடிய மக்களா இருக்கணும். இந்த இடத்தை பாருங்க, யாராவது இருப்போமா? இங்க யாருமே இருக்க மாட்டோம், போயிடுவோம். ஆனா இதுதான் நம்முடைய கடைசி இடம். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், இந்த 6 அடி கபரு தான் தள்ளிடுவாங்க. ஜனாசா ஆயிட்டோன்னு சொன்னா மதிப்பில்ல. உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. உடல்ல இருந்து உயிர் போன உடனே வாப்பா கூட ஜனாசா ஆயிடுவாங்க. ஜனாசா தொழுகை எப்போ, ஜனாசா எப்ப அடக்கம் பண்றோம், இந்த நிலையை நாம சந்திக்க இருக்கிறோம். இதை மறந்ததுனால தான் ஆட்டம், அழிச்சாட்டியம், மோசடி, வியாபாரத்தில் நேர்மையின்மை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றாதவர்கள் திருமணத்தை ஆடம்பரமாக முடிக்கக்கூடிய நிலை, வரதட்சணை வாங்கக்கூடிய நிலை, இஸ்லாத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு மனோ இச்சை இன்னைக்கு பின்பற்றுகிறார்களே. காரணம் என்ன? இந்த மன்னரை மறந்து விட்டார்கள், மரணத்தை மறந்து விட்டார்கள். அதனால தான் இஸ்லாம் மரணத்தை அதிகம் நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தொழுகையிலையும் துஆ ஓதுறோம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி, இறைவா கபருடைய வேதனை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாய். ஒவ்வொரு தொழுகைக்குள்ள, தொழுகைக்கு வெளியில காலையில ஓதக்கூடிய இதுவா, மாலையில ஓதக்கூடிய இதுவா எடுத்து பாருங்க.
ஒவ்வொரு துவாரி கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேட சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன் இந்த கபர் என்பது மறுமையுடைய முதல் படித்தரம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் விட்டு அழுவார்கள். கேட்கிறாங்க, ஏன் நீங்க அழுவுறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நான் கண்ட காட்சிகளிலேயே மோசமான காட்சிகள் இந்த கபர்ல இருக்குது. இதுல ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னு சொன்னா பின்னாடி ஜெயிச்சிருவான், இதுல தோல்வி அடைந்து விட்டான்னு சொன்னால் பின்னாடியும் தோத்து விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அழுவன்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய கடைசி நிலை. இதுக்காக நம்ம என்ன செஞ்சோம்? இதை மறந்துடுறோம். காசு, பணம், பங்களா, சொத்து, சோகன்னு நினைச்சு படைத்தவனை மறந்து விட்டுகிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களுடைய பொருள் செல்வம், உங்களுடைய மக்கள் செல்வம், இது எல்லாம் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு திசை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். திசை திருப்பாம இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை நாம கவனிக்கணும், நம்முடைய குடும்பத்தை கவனிக்கணும். ஆனால் அது அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு திசை திருப்பக்கூடிய நிலை இருந்துச்சுன்னா நாம கை சேதப்படக்கூடிய நிலை ஏற்படும். இதை உணர்ந்து இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது ஒரே தடவை தான். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்திருக்கிறோம். எதுக்கு? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் அழகிய செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் ரப்பனா சொல்லி காட்டுறான். அப்ப சோதனை களத்தில் நம்ம ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சோதனை களத்தில் அல்லாஹ்வுடைய அருளினால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றி தூய தூதரை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலையும் ரோல் மாடலாக எடுத்து மரணிப்போம் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அன்புக்குரிய சகோதரிகளே, அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலையும் மன்னரை வாழ்க்கையிலையும் மறுமையுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்று அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்தவனாக தனிப்பட்ட முறையில் என்ன செய்யுங்க, சகோதரர் யாசின் அவர்களுக்காக, காசின் அவர்களுக்காக துவா செய்யுங்க. அவருடைய கபர் வாழ்க்கை ஆமீன் சொல்லிடாதீங்க. இப்ப சொல்லும் போது எல்லாம் சில பேர் ஆமீன் சொல்றாங்க. இது தனியா சொல்லுங்க. கபருடைய வாழ்க்கை அல்லாஹ் விசாலப்படுத்தணும், அதுல ஒளியை ஏற்படுத்தணும். இங்க இருக்கிற துணையை விட, இங்க இருந்த இல்லத்தை விட, இங்க இருந்த குடும்பத்தாரை விட சிறந்தது கூடிய அல்லாஹ் அதே மாதிரி கபருடைய வேதனை விட்டும் நாளை மறுமையில் நரகத்துடைய வேதனை விட்டும் அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு உறுதிப்பாட்ட கூட முன்கர் நக்கீர் வந்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இரண்டு மலக்குமார்கள் கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் உறுதிப்பாட்டோடு பதில் சொல்லக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு கூட என்று நாம் செய்வோம். தனிப்பட்ட முறையில் துவா செய்து விட்டு கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, திரும்ப இந்த இடத்தை ஞாபகப்படுத்துறோம். உங்களுக்கு அவர்கள் செய்திருந்த ஏதாவது செய்திருந்தால் மனசாலோ உடலாலோ வார்த்தைகளாலோ எது செய்திருந்தால் அல்லாஹ்வுக்காக நிச்சயங்க அன்னாரை மன்னித்து விடுமாறு மீண்டும் ஒருவரை கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.